ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீட்டில் என்ன ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிக்கும்னு தெரியல, பட் ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் நான். ஸோ நம்ம ஆர்மர் அப்படியே நம்ம நிழரைத்தான் மாற்றிட்டு நம்ம ஆர்மரை மாற்றிட்டு அடுத்து நிழரைட் பீக்கனுக்கு ஏஷியன் டிப்ரீஸ் கலெக்ட் பண்ணணும். அதுக்கு நிறையா வேணுமா. ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்க ரிமைனிங்லாம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் ஏஷியன் டிப்ரீஸ் 5904 ஏஷியன் டிப்ரீஸாம். ஸோ ஏதோ ஒரு யூடியூபராக பண்ணுறனாரு, அதை நான் சீக்கிரம் சொல்கிறேன். சரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இன்கட் வேணும். ஸோ இதெல்லாம் அப்படியே வச்சிட போகிறேன். ஸ்மித்திங் டேபிள் செஞ்சு வச்சுப்போம். ஸோ நான் வச்சுட்டு ஒரே ஒரு ஹுட்டு ரெண்டு 4 நம்மளே இன்னைக்கு எல்லாம் கிராஃப்ட் பண்ணலாம். மீட்டிங் டேபிள் வந்துருச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு டெம்ப்ளேட்டை வச்சு பண்ணணும். இது பண்ணுறதுக்குலாம் செல்ஃபாக இருக்கும். ஸோ எவ்வளோ கிடச்சிருக்கு? 4 ஸ்மித்திங் டேபிளை எடுத்து இங்கே வைப்போம். அடுத்து என்ன செடவும் வச்சுக்கணும். வச்சு இன்கத்தை எடுத்து சொல்லணும். இருக்கு. ஸோ இன்கத்தை இங்கே வச்சுட்டு சூப்பர் ரைஸ் இப்போ எல்லாத்தையும் கழட்டி மாற்றிருக்கோம். இது ஒன்று. ஸோ அடுத்து கடைசியாக ஒரு டெம்ப்ளேட். ஸோ கைஸ், பேஸ்டியனில் இங்கே தான் வச்சுருப்பேன், ஒரு லூத்து வச்சுருப்பேன். ஸோ எடுத்துடணும் உங்களான்னு பார்க்குறேன். ஸோ கைஸ் எடுத்துட்டேன். அது கொஞ்சம் தூரம் நிறைய தூரம் போகணும். எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ வச்சு இன்னும் தப்பு மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ இன்னும் ஓகே வச்சு வச்சுருவோம். அவள் தான் டைமண்ட் எடுத்து உள்ளே வச்சுருவோம். அதாவது வீக்கன் 100 எடுத்தேன். ஸோ எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவோம். இன்னும் பிளாக்கு. ஸோ அந்த பிளாக்கை வச்சுட்டேன். அடுத்து என்ன பிளாக்கு, அப்புறம் வச்சுட்டு இன்கத்தை எடுத்தையும் வச்சுருவோம். ஸோ தேவைங்கமோடு பார்த்துக்கலாம். கற்றுக்கணுமா. ஸோ
ஸோ அப்புறம் இந்த ரைட் இன்னைக்கு பீக்கன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கடா டெம்ப்ளேட்டு. ஓகே கைஸ், ஓபி. ஃபுல் நடரைட் ஆர்மர். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே கொஞ்சம் லைட்டோண்டு ரிப்பேர் ஆகிடும். சரி அதை விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு க்ரீப்பர் ஃபார்முக்கு போய் கான்பவுடர் எடுத்துருவோம். சரி ப்ரூயிங் ஸ்டாண்ட் செய்யணும். அதுக்கு நடர் போர்ட்டல் இங்கே தான் இருக்கும். எனக்கு தெரியாத இடம் -800 சம்திங் அந்த மாதிரி போகணும். இப்போ நம்ம கிளட்ச் பண்ணுறோம். ஓகே பண்ணிட்டேன். நான் கோல்டு அடவுனுங்க. இப்போ கன் பவுடர் கலெக்ட் பண்ணுற உரக்க பார்ப்போம். சரி ஃபோட்டோஸ் போயிட்டு வந்துட்டு உங்களான்னு பார்க்குறேன். ஸோ கைஸ் நான் ப்ரூயிங் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு போர்ஷன் அங்கே வச்சுருந்தேன் இந்த ஃபோர்ட்ரஸில். எடுத்து அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இருங்க கைஸ், நமக்கு தெரியும் எடுக்கிறான்னு கேட்டிங்கன்னா நம்ம போர்ஷன் எடுக்கிறோம். டாகுலே எக்ஸ்டெண்டபிள்ஸ் இருக்கும். போர்ஷன் நமக்கிட்டே இருக்குல்ல, செஞ்சுக்கணும். ஸோ இப்போ மேக்மா இதுவும் எடுத்துகிட்டு வரல. வாட்ச் அதுவும் எடுத்துகிட்டு வரல. நடர் இதுக்குள்ளேயடா இருந்துச்சு. செஸ்ட்டுக்குள்ளே எல்லாமே கலெக்ட் பண்ணியிருந்தேன் வீடியோவுக்கு. அவட போய் மட்டும் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா ரெடி எல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் ஈக்குவலாக ரெடி பண்ணி வச்சிருந்தோம். ஆல்ரெடி 3 பிளாக் நாங்கள் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு இப்போ ராக்கெட்னு தீண்டு வச்சிடலாம். பத்திரமா இங்கே வச்சிடலாம். ஸோ வந்துட்டு ரெடி. கிளாஸ்லாம் மஞ்சமாக இருக்குது. சூப்பர் தெரியல. டெசர்ட் ஒன்று கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்டாக் TNT, இங்கே ஒரு ஸ்டாக். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டெசர்ட் வேட்டை. மேக்மா பிளாக் செய்யணும். இது எவ்வளோ எனக்கு தெரியாது. ஸோ அடுத்து இப்போ போயிட்டு க்ரீப்பர் ஃபார்முக்கு அப்புறம் போய்ப்போம். இப்போ கிளாஸராக வேணும். ஸோ தீந்துக்கப்புறம் வந்துக்கலாம். இப்போ நிறையாவே இருக்குது. அப்படியே கையில் தோட்டம் முன்னெடுத்து வச்சிருவோம். ராக்கெட் இப்போ ராக்கெட்னா முக்கியம். சீக்கிரம் சுகர் கேன் எடுக்கணும். ஜஸ்ட் மிஸ்டர். என்னடா வரும். இப்போ கூட நான் கோல்டை மறந்துட்டே போகிறேன். பூச்சே போட்டுப்போம். ஸோ கிளம்பிடலாம் கைஸ். ஸோ உள்ளே போயிடுவோம். கோல்டு போத்துருக்குன்னு நினைக்கிறேன். கொள்றேன்னா ஓகே. இப்போ வந்துட்டு இங்கே
இங்கே அன்றைக்கி தெரிக்க விட்டுரு. ஸோ லாவா கடியில் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ லாவா கடியில் போய் பார்த்துருவோம். யார் சாமி நீ? இடி கன்ஃபார்ம் டெத்து அவள்கிட்ட முடிஞ்சு. தோட்டம் யூஸ் ஆயிடுச்சா? ஸோ எங்கே இருக்குன்னு தெரியல. ஓனோ ஸோ கைஸ் ஒரு செகண்ட் வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தட் நல்லா இல்லை. ஃபார்முக்கு போயிடுவோம். ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவோம். இதோ இங்கே இருக்கு. ஸோ சீக்கிரம் கீழே இறங்கிடு. ஓனோ கைஸ். ஸோ ஃபார்முக்கு போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் ஃபார்முக்கு வந்தாச்சு. எடுக்கிற தேவையில்லாமல் ஃபார்முன்னு கேட்டிங்கன்னா ஸோ கொஞ்சம் எக்ஸ்பி ஏற்றிட்டு இங்கே வாருங்க ரிப்பேரில் இருக்கலாம். ஸோ இன்ன வரையும் அடிச்சுக்கிட்டே எடுத்துக்கிட்டு ஸோ கைஸ்க்கு நான் எஃப்கே பண்ணிட்டவங்களான்னு பார்க்குறேன். ஸோ கைஸ் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எலக்ட்ரா ஃபுல்லி. ஸோ நான் மேலே போய்ட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ கைஸ் நடருக்குள்ளே வந்தாச்சு. ஹார்ட் ரீசேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஒரே ஜஸ்ட்டு ஒரு ராக்கெட் எடுத்து அங்கே போயிடுவோம். ஸோ இங்கே தான் ஐயோ ஸோ அடியில் இங்கே ஆல்ரெடி வெயின் இருக்கு. என்ன பண்ணுறது? ஸோ -15க்கு போகணும். ஸோ இதாவது ஸோ மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஸோ விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15க்கு தான் போகணும். ஸோ இந்த மாதிரி 4 பிளாக் எப்படின்னு ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஏஷியன் டெபிரிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எடுக்கும் நீங்கள் சேஃப்டிக்கு இந்த மாதிரி ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. டிஎன்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் தான் வந்தேன். பட் ஆனால் கொண்டாடுறான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ கண்ணை மூடிட்டு வெயிட் பண்ண போகிறோம். என்ன போடும் ஸோ ஒரு ஏஷியன் டெபிரி கூட கிடைக்கல. ஸோ வாட்ச் தேவை மைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ஒரு ஏஷியன் டெபிரி கூட கிடைக்கல. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோல்டு கலெக்ட் பண்ணணும். ஸோ கண்ணு மூடிட்டு வெயிட் பண்ணுங்கள். வேறு கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் என் லக்குக்கு இல்லை. ஸோ நான் ஐயோ ஃபுல்லாகிடுச்சு இன்னும் தெரியும். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு சில பொருளை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு கைஸ். ஸோ எங்கே எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு தெரியாமே இருக்கேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வரணும். என்ன பிளாக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம தப்பான வழியில் வச்சுருக்கோம். ஸோ பிளாக் ஆகிடுச்சு விடுங்க. போயிட்டு தெறிக்க விடுவோம்.
கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சுருவாங்க, எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி செத்து போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி நல்லா வச்சுட்டு உங்ககிட்ட இருக்கிற ப்ளாக் ஒன்றும் ஸோ உங்ககிட்ட இருக்க போ இருக்குல்ல, டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சைடில் டெஸ்ட் பண்ணிவிட்டு டிஎன்டி மேலே வச்சுட்டு ஓண்ணா அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பார்த்து குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ எண்டர் செஸ்ட்லேருந்து போர்ஷன்ஸ் பாக்ஸ் ஸோ உள்ளே வச்சாச்சு. ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 0 ஏஷியன் டிப்ரீஸ் கைஸ். ஸோ இது ப்ளாப் பண்ணுறது நல்ல வழி. 1 ஏஷியன் டிப்ரீஸ். ஸோ டக்குன்னு மைண்ட் பண்ணுறேன். ஓகே, ஏஷியன் டிப்ரி கிடச்சிருச்சு. ஸோ இங்கேயே ப்ளாஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இது மாதிரி ரெடி பண்ணிட்டு வெடிக்க வைத்ததுக்கப்புறம் வெயின் ரெடி பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு தெரிச்சு ஓடிடுங்க. ஸோ திருக்கி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரீஜென்ரேஷன் செக் பண்ணிவிட்டு ஸோ கைஸ், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நிறைய மைண்ட் பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வெயினாக இருக்கும். அடுத்த வீடியோ காமிக்கிறேன். எவ்வளோ மைண்ட் பண்ணிருக்கேன்னா ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் இவ்வளோ மைண்ட் பண்ணிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்போது சார்ஜு 96 இருந்துச்சு. இப்போ மணி 5:30 4க்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 2 நேரத்தில் இவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்மெல்டிங் ப்ராசஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் வரும். ஓகே, இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை கைஸ்.